நீங்க கேட்ட ஓப்போவோட K13 அண்ட் ரியல்மியோட P3 ஓட கம்பேரிசனை டீட்டெயிலா இந்த வீடியோல பார்க்க போறோம். ஆனா உங்கள்கிட்ட நான் கேட்கறது ஒன்னே ஒண்ணுதான், மறக்காம சப்ஸ்கிரைப் பட்டனை ஹிட் பண்ணிக்கோங்க. அது மூலமா தான் நம்ம சேனல் இன்னும் கொஞ்சம் வேகமா வளரும். இப்போ இதோட பாக்ஸ் கண்டென்ட் பார்க்கும்போது ரெண்டுலயுமே சிமிலரான பேக்கேஜிங் கண்டென்ட் தான். போனு, சிம் ரிமூவ் பண்றதுக்கான பின்னு, பேப்பர்ஸ், டைப் சி டு டைப் ஏ கேபிள்னு எல்லாமே காமனா இருந்தாலும் ஓப்போல உங்களுக்கு கலர்ஸ் வந்து இன்னும் யூனிக்கா இருக்கு. கேஸோட கலர்ஸ் இது இல்லாம உங்களுக்கு ஓப்போல 80 வாட்கான சார்ஜிங் அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. ரியல்மில உங்களுக்கு 45 வாட்கான அடாப்டர் பாக்ஸ்ல கொடுத்திருக்காங்க. சோ இங்க அன்பாக்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ்னு பாக்கும்போது ஓப்போ பெட்டரா இருக்கு. இப்போ டிஸ்ப்ளே பார்க்க வரும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு 6.67 இன்ச்ல ஃபுல் HD AMOLED டிஸ்ப்ளே தான் கொடுத்திருக்காங்க. இங்க சின்னும் பார்க்கிறதுக்கு சிமிலரா இருக்கிற மாதிரி தான் இருக்கு. இங்க ஓவரால் டிஸ்ப்ளே எக்ஸ்பீரியன்ஸ் ரெண்டுலயும் நல்லா இருக்கு. டச் ரெஸ்பான்ஸுமே சிமிலரா தான் இருக்கு. இங்க 120 ஹெர்ட்ஸ் கான ரெஃப்ரெஷ் ரேட்டும் உங்களுக்கு கிடைச்சிரும். இங்க பிரைட்னஸ் பாக்கும்போது இன்டோர்ல யூஸ் பண்ணும்போது சிமிலரா இருந்துச்சு. அவுட்டோர்லயும் ரெண்டு போன்லயும் நல்லாவே கொடுத்திருக்காங்க. இங்க ஸ்பெக்னு பாக்கும்போது ஹை பிரைட்னஸ் மோட்ல ரெண்டுலயும் 1200 நிட்ஸ் வரலியுமான பிரைட்னஸ் வந்து ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஆனா உங்களுக்கு Realme P3 ல 2000 நிட்ஸ் வரலியுமான பீக் பிரைட்னஸ் கிளைம் பண்ணிருக்காங்க HDR வீடியோ வாட்ச் பண்ணும்போது. ஆனா ஓப்போல உங்களுக்கு HDR வீடியோக்கான சப்போர்ட் கிடைக்காது. நார்மலான 4K 60 fps ஃபுட்டேஜ் வந்து யூடியூப்ல உங்களால வாட்ச் பண்ண முடியும். சோ இங்க ஓவராலா டிஸ்ப்ளே சைட் பாக்கும்போது Realmeக்கு ஒரு ஸ்லைட்டான அட்வான்டேஜ் கிடைக்குது. இப்போ இங்க இருந்து இதோட பேட்டரி சைட் போகும்போது Realmeல உங்களுக்கு 6000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. ஓப்போல 7000 mAh கான பேட்டரி கொடுத்திருக்காங்க. நம்மளோட டெஸ்டிங்ல மேக்ஸிமம் 11 மணி நேரம் 30 நிமிஷத்துக்கு மேல ஸ்கிரீன் ஆன் டைம் உங்களுக்கு ஓப்போல கிடைச்சிச்சு. ரியல்மில கிட்டத்தட்ட 8.25 மணி நேரத்துக்கான ஸ்கிரீன் ஆன் டைம் கிடைச்சிச்சு. சோ இங்க பேட்டரியில மேசிவா ஓப்போ வந்து வின் ஆகுது. இங்க சார்ஜிங் டைம்னு பார்க்கும்போது ஓப்போல 1 மணி நேரம் 33 நிமிஷத்துல ஃபுல்லா சார்ஜ் பண்ணி முடிச்சிருச்சு. ரியல்மி வந்து 1 hour 28 minutes எடுத்துக்கிச்சு. இங்க பேட்டரி கெப்பாசிட்டியை வச்சு பார்க்கும்போது சார்ஜிங் டைம் வந்து ஓப்போல தான் உங்களுக்கு பெட்டரா கொடுத்திருக்காங்க. இங்க இருந்து இதோட டிசைன் அண்ட் பில்ட் குவாலிட்டி சைட் போகும்போது IP69 கான ரேட்டிங் உங்களுக்கு ரியல்மில கிடைச்சிரும். IP65 கான ரேட்டிங் உங்களுக்கு ஓப்போல கிடைக்கும். சோ இங்க பில்ட் குவாலிட்டி சாலிடா ரியல்மி வந்து வின் ஆகுது. அதனால தண்ணிக்குள்ள போட்டு விளையாடலாம்னு நினைச்சிடாதீங்க. தெரியாம தண்ணிக்குள்ள விழுந்துச்சுன்னா ரியல்மி காப்பாத்திடலாம். ஓப்போல அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கிடைக்காது. அடுத்ததா உங்களுக்கு திக்னஸ்னு பார்க்கும்போது ரியல்மில கொஞ்சம் பெட்டரா பண்ணிருக்காங்க. ஆனா விஷுவலா பார்க்கும்போது அந்த அளவுக்கான டிஃபரன்ஸ் உங்களுக்கு தெரியாது. இதே வெயிட் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது ஓப்போல கொஞ்சம் வெயிட் ஃபீல் ஆகுது. ரியல்மில அந்த மாதிரி எதுவுமே ஃபீல் ஆகல. இங்க கலர்ஸ்னு பார்க்கும்போது ரியல்மில 3 டிஃபரெண்டான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓப்போல 2 விதமான கலர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் டிசைன் பார்க்கும்போது ரெண்டு போன்லயும் நல்லா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது. இப்போ இதோட போர்ட்ஸ்னு பார்க்கும்போது டாப்ல உங்களுக்கு IR பிளாஸ்டர்க்கான சப்போர்ட் ஓப்போல கொடுத்திருக்காங்க. ரியல்மில அது கிடையாது. மத்தபடி எல்லாமே சிமிலரா இருக்க மாதிரி தான் இருக்கு. டாப்ல உங்களுக்கு நாய்ஸ் கேன்சலேஷன் மைக் கிடைச்சிரும். பாட்டம்ல உங்களுக்கு பிரைமரி ஸ்பீக்கர், பக்கத்துல டைப் சி போட்டு சிம் கார்டு ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ரியல்மில உங்களுக்கு 2 சிம் கார்டு ஒரு மெமரி கார்டு போறதுக்கான ஹைபிரிட் சிம் ஸ்லாட்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஓப்போல அது உங்களுக்கு கிடைக்காது. சோ இங்க ரைட் சைடுல பார்க்கும்போது பவர் பட்டன், வால்யூம் பட்டன் வந்து ரெண்டுலயும் சிமிலரா இருக்கு. லெஃப்ட் சைடுல எதுவுமே அவங்க கொடுக்கல. இப்போ இதோட பெர்ஃபார்மன்ஸ் சைட் போகும்போது ரெண்டு போன்லயும் உங்களுக்கு ஸ்னாப்டிராகனோட 6 Gen 4 தான் கொடுத்திருக்காங்க. இதோட பெஞ்ச் மார்க்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே நெக் டு நெக் ரிசல்ட் கிடைச்சிச்சுன்னு சொல்லலாம். ஃபர்ஸ்ட் ஆண்ட்ராய்டு ரன் பண்ணும்போது ஓப்போல உங்களுக்கு கொஞ்சம் பெட்டரான ரிசல்ட் கிடைச்சிச்சு ரியல்மியை கம்பேர் பண்ணும்போது. இதே உங்களுக்கு 3D மார்க்கோட ஸ்டெபிலிட்டி டெஸ்ட்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே ஓரளவுக்கு க்ளோஸா இருந்துச்சு. தெர்மல் த்ராட்லிங்ல உங்களுக்கு ரியல்மி வந்து கொஞ்சம் பெட்டரா இருந்த ஃபீல் கிடைச்சிச்சு. பெஞ்ச் மார்க்லாம் ஓகே. ஆனா ரியல் டைம்ல பார்க்கும்போது நார்மல் யூசேஜ்ல ரெண்டுலயுமே மேஜரான டிஃபரன்ஸே கிடைக்கல. ரொம்பவே ஸ்மூத்தாவே ரன் ஆச்சு. இதோட அனிமேஷனா இருந்தாலும் சரி, நார்மலான மல்டி டாஸ்கிங்கும் சரி, ரெண்டு போன்லயும் உங்களுக்கு நல்லாவே கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு ரியல்மில இங்க என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா 90 fps கான சப்போர்ட் வந்து BGMல கொடுத்திருக்காங்க. ஆனா ஓப்போல உங்களுக்கு 60 fps சொல்லியமான சப்போர்ட் தான் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவரால் கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் ரியல்மில நல்லாவே பெட்டரா இருக்கிற ஃபீல் தான் கிடைக்குது BGM விளையாடும் போது. ஆனா இங்க உங்களுக்கு ஓப்போல அந்த மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கலனாலும் டீசென்டான கேமிங் எக்ஸ்பீரியன்ஸ் 60 fpsல உங்களுக்கு கிடைக்குது. இதே ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது ரியல்மில உங்களுக்கு 6050 mm2ல ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓப்போல அட்வான்டேஜ் என்னன்னா 5700 mm2ல ஒரு வேப்பர் சேம்பர் கூலிங்கோட சேர்த்து கிராஃபைட் சீட்டும் கொடுத்திருக்காங்க. இந்த ஸ்பெக்கை நான் ஏன் அழுத்தி சொல்றேன் அப்படின்னா ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் வரும்போது ஓப்போல உங்களுக்கு சுத்தமா ஹீட்டே ஃபீல் ஆகல. மேக்ஸிமம் 39ல இருந்து 40 தொட்டாவே பெரிய விஷயமா இருந்துச்சு. ரியல்மில உங்களுக்கு மேக்ஸிமம் 42 வரலையும் போகுது. சோ இங்க ஓவராலா ஹீட்டிங் மேனேஜ்மென்ட் பார்க்கும்போது ஓப்போ வந்து பெட்டரா இருக்கு. அடுத்த ஏரியா இந்த கேமராஸ்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே காம்படிஷன் வந்து ஹெவியாவே இருந்துச்சு. இங்க பேக்ல உங்களுக்கு 2 சென்சார் இருக்கு. இதுல ஒன்னு தான் யூசபிளான சென்சார். 50 மெகா பிக்சலுக்கான மெயின் சென்சார், கூடவே 2 மெகா பிக்சலுக்கான டம்மி சென்சார். இப்போ ஃப்ரண்ட் கேமரான்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே உங்களுக்கு 16 MB கான சோனி IMX480 சென்சார் கொடுத்திருந்தாங்க. ஃபர்ஸ்ட் பேக்ல நேச்சர் சீன்லாம் எடுக்கும்போது ரெண்டுலயுமே க்ளோஸான டீடைல்ஸ், கலர்ஸ் எல்லாம் கிடைச்சிச்சு. இதே ஹியூமன் சப்ஜெக்ட்னு வரும்போது ரியல்மில கொஞ்சம் எல்லோ டோன் கிடைக்குது. ஓப்போல கொஞ்சம் நியூட்ரலா இருக்குது.
மத்தபடி டீடைல்ஸ் எல்லாமே ரெண்டுலயுமே காமனா இருக்கு. ஆனா ஒரு சில சினாரியோஸ்ல Realme வந்து பெட்டரா இருக்கு. இதே ஃப்ரண்ட் கேமரா சைடு போகும்போது உங்களுக்கு Realmeல கொஞ்சம் பெட்டரான அவுட்புட் கிடைச்ச மாதிரி இருந்துச்சு. நார்மல் இமேஜா இருந்தாலும் சரி, போர்ட்ரேட் இமேஜா இருந்தாலும் சரி. இதே உங்களுக்கு வீடியோ ரெக்கார்டிங் சைடு வரும்போது ரெண்டுலயுமே பேக்ல 4K 30 fps வலிமான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இதுல உங்களுக்கு கிளியரா வந்து Realme வின் ஆகுது. ஓப்போல ஸ்டெபிலிட்டி வைஸ் அந்த அளவுக்கு பெட்டரா இல்ல. இதுல உங்களுக்கு அல்ட்ரா ஸ்டெடி ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதுனால 1080p 60லயுமே நல்ல ஸ்டேபிளான ஃபுட்டேஜ் கிடைக்குது. டிஃபால்ட்டா எடுக்கிற 4K 30லயும் உங்களுக்கு ஸ்டெபிலிட்டி வந்து ஓப்போ கம்பேர் பண்ணும்போது பெட்டரா இருக்கு. இதே நீங்க ஃப்ரண்ட் கேமரால ரெக்கார்ட் பண்ணும்போது 1080p 30 fpsல தான் ரெண்டு போன்லயும் ரெக்கார்ட் பண்ண முடியும். இதுல வீடியோவோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ஓப்போல உங்களுக்கு பெட்டரான ஸ்டெபிலிட்டி கிடைக்குது. ஜிட்டர்னஸ் வந்து கொஞ்சம் கம்மியா இருந்துச்சு. Realmeல உங்களுக்கு ஜிட்டர் கொஞ்சம் அதிகமா இருக்க மாதிரி இருக்கு. சோ இங்க ஓவராலா கேமரா குவாலிட்டின்னு பார்க்கும்போது வீடியோவும் சேர்த்து பார்க்கும்போது Realme வந்து ஸ்லைட்லி பெட்டரா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. இப்போ இங்க இருந்து ஸ்பீக்கரோட எக்ஸ்பீரியன்ஸ்னு போகும்போது ரெண்டுலயுமே டுவல் ஸ்பீக்கருக்கான ஆப்ஷன் கொடுத்திருக்காங்க. ஆனா ஓப்போவோட வால்யூம் வந்து Realme கம்பேர் பண்ணும்போது கொஞ்சம் பெட்டரா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகுது. இன்னொரு முக்கியமான விஷயம், Realme வந்து 50%ல கேட்கும்போது வால்யூம் வந்து கொஞ்சம் கம்மியா இருக்கிற ஃபீல் கிடைக்குது. ஓப்போல உங்களுக்கு பெட்டரான ஸ்பீக்கர்ஸ் கொடுத்திருக்காங்க. இங்க ஓவராலா காலிங் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது ரெண்டு போன்லயுமே உங்களுக்கு கிளியரான வாய்ஸ் அவுட்புட் கிடைக்குது. நெட்வொர்க்கோட குவாலிட்டின்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே சிமிலரா இருக்கு. இங்க 9 5G பேண்ட்கான ஆப்ஷன் ரெண்டு போன்லயும் உங்களுக்கு கொடுத்திருக்காங்க. இப்போ ஸ்டோரேஜ் ஸ்பீட் வரும்போது Realmeல உங்களுக்கு UFS 2.2க்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. இத நான் பெஞ்ச்மார்க்ல டெஸ்ட் பண்ணும்போது இதோட ஸ்கோர் வந்து UFS 2.2 தான் காட்டுது. ஆனா நிறைய ரிவ்யூல உங்களுக்கு UFS 3.1 மென்ஷன் பண்ணிருக்காங்க. அது ஏன்னு எனக்கு கண்டிப்பா தெரியல. நீங்க தான் அவங்கள்ட்ட கேட்டு கிளியர் பண்ண வேண்டியது இருக்கும். ஆனா உங்களுக்கு ஓப்போல கிளியரா UFSல 3.1 சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. ரீட் அண்ட் ரைட் ஸ்பீட்னு பார்க்கும்போது ஓப்போல கொஞ்சம் பெட்டரா இருக்கு Realme கம்பேர் பண்ணும்போது. இதே உங்களுக்கு வைஃபை அண்ட் ப்ளூடூத் சப்போர்ட்னு பார்க்கும்போது ரெண்டுலயுமே உங்களுக்கு சிமிலரா தான் கொடுத்திருக்காங்க. ஆனா உங்களுக்கு ஓப்போல முன்னாடியே சொன்ன மாதிரி IR பிளாஸ்டர் சப்போர்ட் கொடுத்திருக்கிறதுனால உங்களுக்கு ரிமோட்டா யூஸ் பண்ண முடியும். Realmeல அந்த ஆப்ஷன் உங்களுக்கு கொடுக்கல. இப்போ இதோட ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு பார்க்கும்போது ரெண்டு போன்லயும் Android 15 தான் அவுட் ஆஃப் தி பாக்ஸ் கொடுத்திருக்காங்க. ஓப்போல உங்களுக்கு கலர் OS 15ல ரன் ஆகுது. Realmeல உங்களுக்கு Realme OS 6ல தான் இது ரன் ஆயிட்டு இருக்குது. ஆனா இங்க ப்ரீ இன்ஸ்டால் அப்ளிகேஷன் பார்க்கும்போது ஓப்போல உங்களுக்கு நிறைய அப்ளிகேஷன் ப்ரீ இன்ஸ்டாலா வருது. Realmeல கொஞ்சம் கம்மியா இருக்கு. ஆனா இதுலயும் கொஞ்சம் அதிகமா தான் இருக்கு. இப்போ சாஃப்ட்வேர் அப்டேட்னு வரும்போது ரெண்டு போன்லயும் உங்களுக்கு 2 வருஷத்துக்கான OS அப்டேட்டும் 3 வருஷத்துக்கான செக்யூரிட்டி பேட்ச் அப்டேட்டும் ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. ஓவரால் சாஃப்ட்வேர் எக்ஸ்பீரியன்ஸ்னு வரும்போது ரெண்டுலயுமே சிமிலரான எக்ஸ்பீரியன்ஸ் தான் உங்களுக்கு கிடைக்குது. முக்கியமா அதோட அனிமேஷன் ஸ்டைல் எல்லாமே ரெண்டுலயுமே பயங்கரமா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க. இப்போ ஃபைனலா பிரைசிங் வரும்போது Realme வந்து 6GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக 15,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதே 8GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக 16,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. இதே ஓப்போ சைடுல உங்களுக்கு 8GB 128GB வேரியன்ட் கார்டு ஆஃபர்லாம் போக 17,000 ரூபாய்க்கு பிரைஸ் பண்ணிருக்காங்க. சோ இங்க Realme வந்து உங்களுக்கு 1000 ரூபாய் கம்மியா கிடைக்குது. இந்த பிரைசிங்க்கு உங்களுக்கு IP69க்கான ரேட்டிங் கொடுத்திருக்காங்க. பெர்ஃபார்மன்ஸ்ல உங்களுக்கு 90 fpsக்கான சப்போர்ட் கொடுத்திருக்காங்க. டிஸ்ப்ளேல உங்களுக்கு HDR சப்போர்ட் கிடைக்கும். ஓப்போல அது கிடையாது. அது இல்லாம மெமரி கார்டு ஆப்ஷன் வந்து Realmeல உங்களுக்கு எக்ஸ்ட்ராவா கொடுத்திருக்காங்க. இதே ஓப்போ சைடு வரும்போது உங்களுக்கு பெட்டரான பேட்டரி லைஃப் கிடைக்கும் Realmeயை கம்பேர் பண்ணும்போது. அதோட சேர்த்து பெட்டரான ஸ்டோரேஜ் ஸ்பீடு, ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே கொடுத்திருக்காங்க. அது இல்லாம IR பிளாஸ்டர் ஆப்ஷன் கொடுத்திருக்கிறதும் ஒரு எக்ஸ்ட்ரா வேல்யூ தான். இப்போ இந்த ரெண்டு போனோட அட்வான்டேஜ் நான் சொல்லிட்டேன். இதை வச்சு உங்களுக்கு எந்த ப்ரிஃபரன்ஸ் அதிகமா தேவைப்படுதோ அதுக்கேற்ற மாதிரி ரெண்டுல ஏதாவது ஒன்று நீங்க செலக்ட் பண்ணிக்கலாம். அடுத்ததா எந்த ரிவ்யூ வேணும், எந்த போனை எதோட கம்பேர் பண்ணலாம் அப்படின்ட்டு கீழே இருக்கிற கமெண்ட்ஸ்ல தட்டி விடுங்க. அது வரைக்கும் பாய்.